ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 11ஆம் அத்தியாயம். நிலப்பரப்பும் அதன் பகுதிகளும். குருவே, இனி பூமியை குறித்து கூறியருளுங்கள் என்று கேட்டார் மைத்ரேய முனிவர். மைத்ரேயரே, இது குறித்து விரிவாக கூற அநேக ஆயிரம் ஆண்டுகள் போதாது. ஆயினும் தாம் கேட்டதற்காக மிக மிக சுருக்கமாக கூறுகிறேன். இந்த பூமியானது ஜம்பூத்வீபம், பிலசத்வீபம், குசத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், சாகத்வீபம், புஷ்கரத்வீபம் என 7 தீபங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தீபங்களும் உப்பு, கருப்பஞ்சாறு, கல், நெய், தயிர், பால், சுத்த நீர் என்ற 7 சமுத்திரங்களால் சூழப்பட்டுள்ளன. ஜம்பு தீபம் எல்லாவற்றிற்கும் நடுவில் இருக்கிறது. அதன் நடுவில் மேரு என்ற ஸ்வர்ண மலை உள்ளது. இதற்கு தென் திசையில் இமவான், ஏமகூடம், நிஷதம் ஆகிய 3 மலைகளும், வடபுறத்தில் நீலம், சுவேதம், ஸ்ருங்கி ஆகிய 3 மலைகளும் உள்ளன. இந்த ஜம்பு தீபத்தில் முதல் பாரத வருஷம், அடுத்து கிம்புருஷம், அடுத்து கரி வருஷம் 3 மேருவின் தெற்கே உள்ளவை. ரம்பிக வருஷம், ஹிரண்மய வருஷம், குரு வருஷம் ஆகிய 3 வடக்கில் உள்ளன, மேருவை சுற்றியுள்ளன. பூமி இலா வருஷம் என்று கூறப்படும் இலா வருஷத்தில் 4 மலைகள் உள்ளன. கிழக்கே மந்தாரமும், தெற்கில் கந்தமாதனமும், மேற்கில் விபுலமும், வடக்கில் சுபார்சுவமும் மாதனமும் உள்ளன. அம்மலைகளில் கடம்பு, நாவல், அத்தி, ஆல் போன்ற மரங்கள் உள்ளன. அந்த நாவல் மரத்தால் தான் இந்த தீவிற்கு ஜம்பு தீவு என்ற பெயர் உண்டானது. அந்த மரத்தின் பழங்கள் அருகே ஓடிய நதியில் விழுவதால் அந்த நதிக்கு ஜம்பு நதி என்ற பெயர் உண்டானது. அந்த நதியின் நீரை அருந்துபவர்கள் ஆரோக்கியம் மிக்கவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு நோய்கள் உண்டாவதில்லை. அந்த இடத்தில் உள்ள மண் அந்த ரசத்தில் நனைந்து காற்றினால் உலர்ந்து ஜம்புநாதம் என்ற பெயரை கொண்டது. அங்கு பெரும் பெரும் சித்தர்கள் வாழ்கின்றனர். மேருமலைக்கு கிழக்கில் பத்திராகவ வருஷமும், மேற்கில் கேதுமால வருஷமும் இருக்கின்றன. மேருவின் 4 திசைகளிலும் 4 வனங்கள் உள்ளன. அங்கு 4 ஏரிகளும் உண்டு. மைத்ரேய முனிவரே, மேருவிற்கு மேல் பிரம்மதேவரின் மாபெரும் பட்டணம் இருக்கிறது. அதை வலம் வந்து 8 திசைகளிலும் லோகபாலகர் 8 பேருக்கும் பெரிய பட்டணங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் பாதத்திலிருந்து உதித்த கங்கை நதி ஆகாயத்திலிருந்து சந்திர மண்டலத்தில் விழுந்து பின் மேருவின் மீதிருக்கும் பிரம்மதேவருடைய நகரத்திற்கு 4 புறமும் 4 பிரிவாக விழுந்து சீத்தை, அழக, நத்தை, சட்சு, பத்திரை என்ற பெயர்களை பெற்று விளங்குகிறது. சீத்தை நதி ஆகாய மார்க்கத்திலிருந்து இறங்கி சமுத்திரத்தை அடைகிறது. அலக்கநந்தை நதி 7 பிரிவாக பிரிந்து சமுத்திரத்தை அடைகிறது. சட்சு என்ற நதி மேற்கு மலைகளை கடந்து சமுத்திரத்தை சென்றடைகிறது. பத்திரை நதி வட மலைகளின் வழியாக கடலை அடைகிறது. மால்யவர்த்து, கந்தமாதனம் என்ற மலைகள் நீல நிசத மலைகளின் அளவினதாக இருக்கின்றன. அவற்றை தழுவி மேருமலை உள்ளது. பாரத கேது, மாலபத்திராகவ மலைகள் எல்லா மலைகளாகும். ஜடரம், ஏமகூடம் என்ற மலைகள் தெற்கு வடக்காக தென்புற எல்லை மலைகளாக இருக்கின்றன. கந்தமாதனம், கைலாயம் என்ற 2 மலைகளும் கிழக்கு திசையின் எல்லை மலைகளாக நீண்டு சமுத்திரத்தின் நடுவே உள்ளன. நிசதம், பரியாத்திரம் என்ற மலைகள் மேலை திசையின் எல்லை மலைகளாக உள்ளன. தீரி, சுங்கம், ஜாருதி என்ற மலைகள் நீண்டு சமுத்திரம் வரை சென்று வடக்கு எல்லை மலைகளாகவும் உள்ளன. இவ்வாறு எல்லைகளில் 2000 மலைகள் உள்ளன. இவற்றிடையே ஸ்ரீவனம்,
கிம்சுகவனம், நளவனம், சாயித்திர ரதம் என்ற செழிப்பான காடுகள் உள்ளன. அங்கு அன்னை மகாலட்சுமி, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, அக்னி, சூரியன் முதலிய தேவர்களின் வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. அம்மலை சாரல்களில் யாசாதிகள் கீதம் இசைத்து நடனமாடி கொண்டிருப்பார்கள். இவை பூலோக சொர்க்கங்களாகும். இங்கு புண்ணியவான்கள் சென்று தங்குவர். ஏனையோர் பல பிறவிகளை எடுத்தாலும் போய் சேர மாட்டார்கள். இங்கெல்லாம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எழுந்தருளி இருக்கிறார். இங்குள்ள மக்கள் எந்தவிதமான துன்பங்களும் இல்லாமல் 10,000 வருடங்கள் இன்பமாக வாழ்வர். இங்கு மழை பெய்வதில்லை. ஆற்று நீர் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். அங்குள்ள மலைகளில் வற்றாத நீரூற்றுகள் உண்டு என்றார் பராசர முனிவர். பாரத தேச வர்ணனை. மைத்ரேய முனிவரே, சமுத்திரத்திற்கு வடக்கே இமயத்திற்கு தெற்கே இருக்கின்ற பூமியில் பரதனின் சந்ததியினர் வசிப்பதால் அது பாரதம் என்ற பெயரை பெற்றது. சொர்க்கத்தை அடைய விரும்புபவர்களும் மோட்சத்தை அடைய விரும்புபவர்களும் இங்கு அதற்கான அனுஷ்டானங்களை செய்வர். இங்கு மகேந்திரம், மலயம், கையம், சுத்திமான், ரீசம், பிந்தியம், பரியாத்திரம் என்ற பெயர்களை உடைய 7 மலைகள் உள்ளன. இம்மலை சாரல்களில் தவம் செய்வோர் மோட்சத்தை அடைவர். அதுபோல நரகத்தை அடைவோரும் இங்கேயே வாழ்கின்றனர். பலவிதமான பிறவிகள் எடுப்பதும் இங்கிருந்துதான். இந்த பாரத பூமி 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 9வது பிரிவான பாரத துவீபம் என்பதே நாம் வாழும் பூமியாகும். இது கடலால் சூழப்பட்டுள்ளது. இதன் கிழக்கில் கிராத தேசமும் மேற்கில் யவன தேசமும் இருக்கின்றன. நடுவில் 4 வர்ணத்தினரும் வாழ்கின்றனர். யாகம் செய்வது, யுத்தம் செய்வது, வாணிபம் செய்வது, சிற்ப தொழில் செய்வது போன்ற தொழில்களை மக்கள் செய்து வருகின்றனர். இமயமலையிலிருந்து பல நதிகள் உற்பத்தியாகின்றன. இந்த நதிகளுக்கு கிளை நதிகள் பல உண்டு. இந்த நதிக்கரைதான் மக்களின் வாழ்விடங்களாகும். இங்கு யக்ஞ புரிசனாகவும் யக்ஞ சுரூபியாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கிறார். மைத்ரேய முனிவரே, பாரத தேசத்தை குறித்து மிக மிக சுருக்கமாக கூறினேன் என்றார் பராசர முனிவர். பிலசத் தீவுகளின் வர்ணனை. மைத்ரேய முனிவரே, ஜம்பு துவீபம் உப்புக்கடலால் சூழப்பட்டது போல இந்த வன சமுத்திரம் பிலசத் தீவால் சூழப்பட்டுள்ளது. இத்தீவிற்கு அதிபதியாக மேதாதிதி என்பவனுக்கு சாந்தக்யன், சிவன், சிசிரன், சுகோதயன், ஆனந்தன், சோமகன், துருவன் என்று 7 பிள்ளைகள் இருந்தனர். அத்தீவுகள் அவர்களின் பெயராலேயே அழைக்கப்பட்டன. அத்தீவிற்கு 7 மலைகள் எல்லைகளாக இருந்தன. இம்மலைகளில் வாழ்ந்த மக்கள் தேவர்களோடும் கந்தர்வர்களோடும் கூடி விளையாடுவர். அங்கு வாழும் மக்களுக்கு ஆயுள் அதிகம், நோய்கள் எதுவும் அங்கு இல்லை. அங்கு 7 நதிகள் பாய்கின்றன. அந்நதிகள் பல கிளை ஆறுகளுடன் எப்போதும் நீர் கொண்டவையாக இத்தீவின் ஒரு பகுதியில் கல்லால மரம் ஒன்று உண்டு. அங்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆராதிக்கப்படுகிறார். அத்தீவு கருப்பஞ்சாற்று கடலால் சூழப்பட்டுள்ளது. இங்கு சாலமரத்தீவு என்ற ஒரு தீவு உண்டு. இதன் அதிபதியாக இருப்பவர் வடிஷ்மா. இவருக்கு 7 பிள்ளைகள். அவர்களது பெயர்களில் அங்கு 7 தேசங்கள் உண்டு. அத்தீவில் 7 மலைகளும் உண்டு. அம்மலைகளில் ஒன்றான துரோண மலையில்தான் மூலிகைகள் பிறந்தன. இராமாயண காலத்தில் இம்மலையில் இருந்துதான் அனுமான் சஞ்சீவி என்ற மூலிகையை மலையோடு பெயர்த்து கொண்டு சென்றார். அந்த மலையிலிருந்து 7 நதிகள் பாய்கின்றன. அங்கு கபிலர், அருணர், பீதர், கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வாயு ரூபியாக வழிபட்டு யாகம் செய்கின்றனர். அந்த தீவில் பெரியதோர் இலந்தை மரம் உள்ளது. அதனால்தான் அந்த தீவிற்கு சால்மரத்தீவு என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு குசத்வீபம் என்ற தீவின் அதிபதி ஜோதிஷ்மான். அவனுக்கும் 7 பிள்ளைகள். அவர்களின் பெயரால் அங்கும் 7 தேசங்கள் உள்ளன. அங்கு தேவ, அசுர, யக்ஷ, கிண்ணர, கிம்புருஷ, கந்தர்வ தேவகணங்களும்
தாமிகன், தஷ்மிகன், தேகர், மகேந்திரர் என்ற 4 வகை மனிதர்களும் வசிக்கின்றனர். இவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதிக்கின்றனர். அங்கு 7 மலைகளும் 7 நதிகளும் பாய்கின்றன. சிறந்த நாணற் பொருட்கள் அங்கிருப்பதால் தான் அந்த தீவிற்கு குசத்வீபம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த சமுத்திரத்தை கிரௌஞ்ச தீவு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் அதிபதி திபுதிமான் என்பவனுக்கு 7 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களின் பெயரால் அங்கு 7 தேசங்கள் உண்டு. அங்கு 7 மலைகள் உண்டு. அம்மலைகளில் ஒன்றான கிரௌஞ்சம் என்ற மலையின் பெயரால் அந்த தீவு அழைக்கப்படுகிறது. இந்த மலைகளில் சித்த, சாரண, கிம்புருஷ, கிண்ணரர் ஆகியோர் விளையாடுவர். இங்கு பல இன மக்களும் வாழ்கின்றனர். இங்கு ஜனார்த்தனனை மக்கள் ஆராதிக்கின்றனர். இங்கும் 7 மலைகள் உள்ளன. அவற்றிலிருந்து 7 நதிகள் பாய்கின்றன. அத்தீவு தயிர் கடலால் சூழப்பெற்றுள்ளது. அடுத்து அக்கடலை சூழ்ந்துள்ள தீவு சாகவத் தீவாகும். அதன் அதிபதி பவிரயன் என்பவன். அவனுக்கு 7 பிள்ளைகள். அவர்களின் பெயர்களில் 7 பிரதேசங்கள் உள்ளன. அத்தீவில் 7 மலைகள் உள்ளன. அங்கு சித்தர் தவம் செய்வர். கந்தர்வர்கள் விளையாடுவர். அத்தீவில் சாவகம் என்றொரு மரம் உண்டு. அங்கு 7 நதிகள் பாய்கின்றன. அத்தீவில் தீய செயல்கள், கலகங்கள், அவமதிப்புகள் இருப்பதில்லை. பார்க்கடலை வலம் வந்து புஷ்காரம் என்ற ஒரு தீவு உள்ளது. அத்தீவின் அதிபதியான சவணனுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களது பெயரில் 2 பிரதேசங்கள் உள்ளன. அங்குள்ள மன கோத்திரம் என்ற மலை 2ஆக பிரிந்து தீவின் நடுவே வளையம் போல் உள்ளது. அந்த மலைச்சாரலில் வாழும் மக்கள் நோய் நொடியின்றி பல காலம் வாழ்வர். அங்கு தீய செயல்களை யாரும் செய்வதில்லை. மாகசோத்திரம் என்ற மலையை தவிர வேறு மலைகள் அத்தீவில் இல்லை. நதிகளும் இல்லை. அங்கு வாழும் மக்கள் தேவர்களைப் போல சுகமான வாழ்வு வாழ்பவர்கள். அங்கு வர்ணாசிரம ஆசிரமங்களும் இல்லை. அது ஒரு பூலோக சொர்க்க தீவாகும். அங்கு பிரம்மதேவர் வாசம் செய்யும் ஆலமரம் ஒன்று உள்ளது. அதனால்தான் அதற்கு புஷ்கர தீபம் என்ற பெயர் உண்டாயிற்று. அதை சுற்றி ஓடும் கடலை சுத்த நீர்க்கடல் என்பர். இவ்வாறு அந்த 7 தீவுகளும் 7 சமுத்திரங்களினால் சூழப்பட்டிருக்கின்றன. எங்கும் தண்ணீர் சமமாகவே உள்ளது. சந்திரனது உதய அஸ்தமன காலங்களில் நீர் பொங்கவும் தணியவும் செய்யும் என்றார் பராசர முனிவர். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.